வணக்கம் பெற்றோர்களே. நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப துருன்னு இருப்பாங்க. அந்த துருன்னு இருக்கிற குழந்தைங்கள நம்ம மேனேஜ் பண்ணி உட்கார வைக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் ரன்னிங்லேயே இருப்பாங்க. அவங்களால மெதுவாக நடக்கக்கூட தெரியாது. இன்னொன்று, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொன்று, எது சொன்னாலும் காதில் வாங்க மாட்டாங்க. ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம எப்படி ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறது? தெரப்பி சென்டரில் கொண்டு போய் விட்டால் அவங்களும் ஓட்டி கொடுங்க, கொஞ்சம் அமைதியாகட்டும், நீங்கள் நிறைய ஓட்டி பண்ணுங்கள், அவனுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீச் தெரப்பி பண்ணலான்னு எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. நான் அந்த குழந்தையை எப்படி பேச வைக்கிறது? குழந்தைக்கு 3 வயசு ஆக போகுது. 3 வயசில் இன்னும் பேச்சு வரல. நம்மளை பார்த்து இமிட்டேட் கூட பண்ண மாட்றான். என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு கவலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி துருன்னு நம்மளை அடக்க முடியாத அந்த ஒரு சில குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வீட்டிலே நம்ம சிம்பிளாக எப்படி ஸ்பீச் தெரப்பி கொடுக்கலாம். அந்த குழந்தைய உட்கார வச்சு தான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை உட்கார வைக்காமலே அவங்க போக்கிலே போய் நம்ம எப்படிலாம் அந்த குழந்தைகளுக்கு பேச்சு வர வைக்கலாம் அப்படின்னு ஒரு 10 ஐடியாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 10 ஐடியாஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஐடியாஸாக உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த ஐடியாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் உண்டான ஒரு பாண்டிங் இன்னும் ஜாஸ்தியாகும். நீங்கள் சொல்கிறது அந்த குழந்தை கவனிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்கிறது அந்த குழந்தை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் என்னென்ன சொல்லி கொடுக்குறீங்களோ எல்லாத்தையும் அந்த குழந்தை கற்றுக்க ஆரம்பிக்கும். ஸோ வாங்க, அந்த 10 ஐடியாஸ் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கவனித்த வரைக்கும் சில குழந்தைங்க டாய்ஸை கொட்டி விளையாடுவாங்க. அந்த பழக்கம் இருக்கும். ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாமே துருன்னு செட்டப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு ஹேபிட் என்னென்னா, எல்லா டாய்ஸையும் கொட்டி விளையாடுற ஒரு பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி கொட்டி விளையாடுற குழந்தைகளுக்கு நீங்கள் அதை எடுத்து வை, ஏய் கொட்டாத அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கொஞ்சம் நேரம் அந்த குழந்தை உட்காந்து விளையாடுறது கூட அந்த குழந்தை பண்ணாமல் போயிடும். ஸோ அந்த குழந்தை மெஸ்ஸி ப்ளே பண்ணுறாங்களா, உட்காந்து கொட்டி எல்லா டாய்ஸையும் கொட்டி விளையாடுறாங்களா, விளையாடட்டும்னு விட்டுருங்க. அந்த குழந்தைக்கு வேறு வழி இல்லை. அந்த குழந்தை நீங்கள் ஓடாதன்னா, அங்கே போனால் அங்கே ஓடாத, ஏதாவது தொட்டால் தொடாத, ஏதாவது இது செஞ்சால் செய்யாத, அங்கே போய் நிற்காத, இங்கே ஓடாத, இங்கே கொட்டிடாத அப்படின்னு அந்த குழந்தைய நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தை என்ன தான் செய்யும்? டாய்ஸையும் சில சமயம் கொட்டி விளையாடுறாங்க, வீடு ஃபுல்லாக இறைச்சிட்றாங்க அப்படின்ட்டு டாய்ஸை எடுத்து ஒழிச்சு வைக்கிற பழக்கம் சில பெற்றோர்களுக்கு இருக்குது. நம்ம நிறைய பேர் பண்ணியிருப்போம். எங்கள் வீட்டிலே நாங்கள் நிறைய தடவை பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னாக்கா, அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ டாய்ஸை கொட்டுறாங்களா, வீட்டு ஃபுல்லாக இறைக்கிறாங்களா, பரவாயில்ல, அதை வச்சு விளையாடட்டும்னு விடுங்க. அந்த குழந்தைக்கு வேறு வழி இல்லை. அப்போது அந்த குழந்தை விளையாடட்டும். விளையாடி முடித்த பிறகு அந்த டாய்ஸ் கீழே கொட்டினது எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு பேஸ்கெட்லேயோ ஒரு பேக்லேயோ போடுறதுக்கு பயிற்சி கொடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி டெவலப் ஆகும். 2வது ஐடியா பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு நம்ம நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுக்குற பழக்கம் இருக்குது. குழந்தைங்களாக அவங்க வாய் திறந்து கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம டாய்ஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்போம். இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றவங்க புதுசாக டாய்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை ஏதாவது ஒரு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிற பழக்கம் நமக்கு சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைங்க விளையாடலை அதை வச்சு அப்படின்றப்போ வில் கெட் அப்செட். அந்த குழந்தைக்கு ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அதை வச்சு விளையாட தெரியலையே, என்ன அப்படின்றது ஒரு கவலை உங்கள் மனசுக்கு வரும். ஸோ ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு டாய்ஸை விட வீட்டில் உள்ள கிச்சன் டூல்ஸ் மேலே ஒரு ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வேண்டாம், அதை தூக்கி வச்சுட்டு இதை வச்சு நீ விளையாடு அப்படின்னு நம்ம விளையாட்டு பொருட்களை கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருள் மேலே இன்ட்ரெஸ்ட்டு துளி அளவு கூட வராது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, நார்மலாக அந்த குழந்தைக்கு டாய்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, கிச்சனில் உள்ள திங்ஸை வச்சு நீங்கள் கொஞ்சம் விளையாடுறதுக்கு கற்றுக் கொடுங்க. ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை ஒரு கிச்சனில் வருதுன்னாக்கா ஒரு குக்கரையோ இல்லை ஒரு சட்டியையோ ஒரு தட்டு ஒரு கரண்டி ஒரு டம்ளர் இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த குழந்தை கலக்கிற மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விளையாடட்டும். நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள், வா உட்கார் நம்ம விளையாடலாம் வா அப்படின்னு இந்த ஓடுற குழந்தைய நீங்கள் வச்சு விளையாண்டிங்கன்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட கவனிக்க ஆரம்பிக்கும். ஸோ கவனிக்கிறப்போ நீங்கள் பேசலாம் அந்த குழந்தைகிட்ட. இதுதான் ஸ்பீச் தெரப்பி. உட்கார வச்சு நீங்கள் பண்ணணுன்றது கிடையாது. அந்த குழந்தைக்கு எது பிடிக்குதோ, எது விளையாடுறீங்களோ அந்த விளையாட்டு மூலமாக அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பேச்சு அப்படின்றது உடனே அந்த குழந்தை இமிட்டேட் பண்ணணும், பேசணும் அப்படின்றது கிடையாது. ஃபஸ்ட்டு புரிதலில் இருந்து அந்த குழந்தைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த குழந்தைக்கு புரிதலில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஏன்னா புரிதல் இருந்தால் தானே அந்த குழந்தை நாளைக்கு இது டேஞ்சர், இங்கே போகக்கூடாது, அது பண்ணாத அப்படின்னா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு புரிதல்லேருந்து ஆரம்பிங்க. விளையாட்டு பொருட்களை வச்சு புரிதல் திறனை நிறைய நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். 3வது ஐடியா பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த குழந்தை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா, ஓடுறப்ப நீங்களும் சேர்ந்து ஓடுங்க. அந்த குழந்தை குதிச்சுக்கிட்டே ஓடுதுனாக்கா, நீங்களும் குதிச்சுக்கிட்டே ஓடுங்க. அந்த குழந்தை ஒரே இடத்துலேருந்து ஸ்பின் பண்ணுறாங்க, ஜம்ப் பண்ணுறாங்கனாக்கா, அதையும் நீங்கள் இமிட்டேட் பண்ணுங்கள். அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பேசிட்டே அப்படின்னு ஒரு குதிச்சுக்கிட்டே, ஜம்ப் பண்ணிட்டு நீங்களும் ஜாலியாக கத்திக்கிட்டே அந்த குழந்தையோட விளையாடுங்க. என்னடா அந்த குழந்தை ஜம்ப் பண்ணுது, நம்மளும் ஜம்ப் பண்ணணுமே, அந்த குழந்தை என்ன கற்றுக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு மேஜிக்கை உண்டாக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற அந்த குழந்தை பண்ணுறத நீங்கள் பண்ணுறப்போ, அந்த குழந்தை மைண்டில் என்ன ஆகுதுன்னாக்கா, ஓகே நான் பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்க பண்ணுறதும் நான் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் அந்த குழந்தை மனசில் ஆழமாக பதியும். அந்த பதிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி. அந்த குழந்தை என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி, ஒரு தலையை சொரிஞ்சாலும் சரி, நீங்களும் தலையை சொறீங்க, ஏன்னு அழுதாலும் நீங்கள் ஏன்னு அழுங்க, சிரிச்சா நீங்களும் சிரிங்க, ஜம்ப் பண்ணால் ஜம்ப் பண்ணுங்கள், ரொட்டேட் ஸ்பின்னிங் ஆக்டிவிட்டி பண்ணால் பண்ணுங்கள், ரவுண்டாக அடித்தா ரவுண்ட் அடிங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுதோ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் டன் சிட் அப்படின்ட்டு உட்காருங்க. டன் அப்படின்னு சொல்லுங்கள் ஏதாவது முடிச்சுட்டு. அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறப்போ டக்குன்னு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த குழந்தை கேட்ச் பண்ணும். அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லித்தரதை விட நேச்சுரலாக நீங்கள் ஏதாவதுன்னு ஒரு எதிர்பார்க்காம நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை அந்த குழந்தைங்க கேட்ச் பண்ணுவாங்க. நீங்களே நிறைய பேரை நோட் பண்ணியிருப்பீங்க. நான் அவ்வளோ நாள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை சொல்ல திடீர்னு அச்சச்சோன்னு சொன்னேன், அவன் அச்சச்சோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. நம்ம கேஷுவலாக பேசுகிறத அந்த குழந்தைங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த குழந்தைகிட்ட மாடல் பண்ணிக்கிட்டே நீங்களும் பேசுங்க. இந்த ஓடிட்டே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா, சில சமயம் இந்த புக் ரீடிங் நீங்கள் கொண்டு வந்தால் கொஞ்சம் உட்கார்ந்து நம்மளை ப்ளீஸ் ஒரு 5 செகண்டாவது நம்மளை கவனிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உட்கார வைக்கிறதுன்றது ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த குழந்தை ஓடிக்கிட்டே இருந்தாலும் சரி, அவங்க விளையாடிட்டே இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு புக் எடுத்துகிட்டு கலர்ஃபுல்லான புக்கு, சும்மா வந்து எழுத்தை கூட்டி வாசிக்க சொல்லலை உங்களை. எழுத்தை கூட்டி வாசித்தா அந்த குழந்தைக்கு புரியாது. அதுக்கு பதிலாக வாவ் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக என்னமோ சொல்கிறாங்க அம்மாட்ட திரும்பி பார்க்கும். உடனே இவ்வளோ பெரிய யானை அம்மாடியோ அப்படின்னு அந்த குழந்தை வந்து சிரிச்சிச்சுன்னா, ஓடிவா ஓடிவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த குழந்தைகிட்ட காமிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறப்போ அந்த குழந்தை இன்னமும் அவங்க சொல்கிறாங்களே நம்ம கவனிப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அந்த குழந்தை உங்களை கவனிக்கும் ஃபஸ்ட்டு. அந்த குழந்தை உட்காருது, நீங்கள் புக் ரீடிங் பண்ணுறத 10 நிமிஷம் கவனிக்கிறதுலாம் எனக்கு தேவையே கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க, அலர்ட் ஆகுறான் பாருங்கள், அந்த அலர்ட்னஸ் தான் எனக்கு வேணும். ஸோ அதுதான் வந்து முதல் படி. நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, அந்த குழந்தை லேர்ன் பண்ணணுன்னா அந்த அலர்ட்னஸ் வேணும்ல. நீங்கள் எதோ சொல்லிக் கொடுக்குறீங்க, அதை நான் கவனிக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரணும். ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தை வந்து ஏதோ ஒரு சவுண்டு வருதுன்ட்டு திரும்பி பார்த்து உங்களை லிசன் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. 5வது ஐடியா பார்த்தீங்கன்னா, நம்மள சில பேருக்கு அந்த குழந்தைய உட்கார வச்சு எழுத வச்சா உட்காந்துருவோம் அப்படின்னு சில சமயம் ட்ரை பண்ணுவோம். எழுத வச்சு பார்க்கலாம். அந்த குழந்தை ஏதாவது ஏ எழுதுறா, பி எழுதுறா அப்படின்னு ஒரு பென்சிலை கொடுத்து எழுது உட்கார்ந்து தானே எழுதணும். மற்ற விஷயத்த கூட நின்றுட்டே பண்ணலாம். பட் எழுதணும் அப்படின்றப்போ உட்கார்ந்து தான் எழுதணும். ஸோ எழுதுன்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எழுத வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த குழந்தைக்கு ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இன்னொன்று, நீ உட்கார வச்சு இதை பேசு இதை சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த குழந்தைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. இப்போது சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ரைட்டிங் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தைக்கு ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்றப்போ நம்ம ரைட்டிங் பண்ணுன்னு சொல்லி உட்கார வைக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அப்படி நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற கட்டாயத்துக்காக தான் அந்த குழந்தை உட்காரான். அவனுக்காக மனசில் தோணி நான் உட்காரணுன்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்திருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த குழந்தைக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஒரு கலரிங் ஆக்டிவிட்டி, ஒரு பெயிண்டிங் ஆக்டிவிட்டி, ஒரு ட்ரேசிங் ஆக்டிவிட்டி, வர்ட்டிக்கலாக செவுரில் எழுதுறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக ரைட்டிங்கில் வந்து அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ உட்காந்து தான் பண்ணணும்னு இல்லை, நின்றுக்கிட்டே கூட நீங்கள் பண்ண வைக்கலாம். நின்றுக்கிட்டே பண்ணுறப்போ ஒரு இடத்துல நிற்பான்ல அந்த குழந்தை, அப்போ வந்து வாவ் இது ஒரு ஸ்னேக் வரைஞ்சாச்சு. எடுத்தோடனே ஏபிசிடி எழுதணும்னு அவசியம் இல்லை, கிறுக்கிறது தான் ஃபஸ்ட்டு. நிறைய கலர்ஸ் வச்சு கிறுக்குங்க, ஒரு ஸ்னேக் மாதிரி போடுங்க, ஒரு 1 மாதிரி ஸ்டாண்டிங் லைன் போடுங்க, ஏதாவது ஒன்று கோடு போடுறது, வரைகிறது, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் குழந்தை வந்து நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்று அதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறதுக்கும் ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து நிறைய பெற்றோர்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா, அந்த குழந்தை நம்ம வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ நான் வந்து அப்பா வெளியில் போகிறாங்க, அப்பா வெளியில் போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனால் பெட்டர். நிறைய சமயத்தில் இந்த குழந்தைக்கு புரியாதுன்னு நினச்சிட்டு வெளியில் போகிறப்போ சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போகிறது. அப்படி ஓடி போகிறப்போ நம்ம ஓடி போகிறப்போ அந்த குழந்தை பார்த்துருச்சுன்னா, வா 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 உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன் வா, வா மிட்டாய் சாப்பிட்லாம் வா அப்படின்னு அந்த குழந்தைய நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோன்னா, அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதே தெரியாது. நம்மளுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு கனெக்ஷன் நிறைய விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ்க்கு அது புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அந்த கனெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த குழந்தை லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சமயத்தில் நம்ம குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே மறந்துட்டு அந்த குழந்தைக்கு ஜங்க் ஃபுட் கொடுக்குறோம். சாக்லேட் கொடுக்குறேன், பிஸ்கட் கொடுக்குறேன் அப்படின்னு ஏமாற்றி அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம். அந்த குழந்தை ஏமாற மாட்டாங்க. குடு குடு குடுன்னு கேட்பாங்க. ஸோ இன்னொன்று வந்து அந்த குழந்தைய உட்கார வைக்கிறதுக்கு நான் இது தர்றேன் அது தர்றேன்ட்டு அந்த குழந்தைய நீங்கள் தாஜா பண்ணி இதை ஒரு பிஹேவியர் இது நீ உட்காரு சாக்லேட் கொடுக்குறேன் நீ உட்காரு, நான் பிஸ்கட் கொடுக்குறேன் உட்காரு அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தைகளுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். எனக்கு நான் ஒரு விஷயத்த நான் கேட்கணுன்னாக்கா எனக்கு நீ பிஸ்கட் கொடு, எனக்கு சாக்லேட் கொடு, எனக்கு சுகர் கொடு அப்படின்னு ஜங்க் ஃபுட்டுக்கு அந்த குழந்தைங்க அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பண்ணால் போதும். அப்பா ஆஃபீஸ் போகிறாரு, போயிட்டு ஈவினிங் வந்துடுவார், நம்ம வெயிட் பண்ணலாம், அவ்வளோதான். டெய்லி நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சிடும். ஓகே அப்பா ஆஃபீஸ் போகிறாரு வந்துடுவார், நம்ம அப்புறம் விளையாடலாம் அப்படின்னு. இல்லைன்னா அந்த குழந்தைக்கு இன்னுமே புரியாது, எங்கே போகிறாரு, எப்போ வருவார் அப்பா, ஏன் போகிறாரு, எங்கே போகிறாரு, எதுவுமே தெரியாதே. அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மறக்காதீங்க. எப்போவுமே அந்த குழந்தைகிட்ட சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்குது அப்படின்றத சொல்லி தெரிய வைங்க. ஜங்க் ஃபுட் எதுக்கு எடுத்தாலும் கொடுத்து கொடுத்து அந்த குழந்தைய கெடுக்காதீங்க. அடுத்து 7வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய எனர்ஜி லெவல் இருக்கிறதால தான் அந்த குழந்தைங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டில். ஒரு இடத்துல உட்காராமல் ரொம்ப துருன்னு இருக்கிறாங்கன்னா எனர்ஜி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த எனர்ஜி லெவலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் மறக்காமல் டெய்லி 1 மணி நேரம் அந்த குழந்தைக்கு ஒரு பார்க் அழைச்சிட்டு போய் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ட்ரெயின் ஆகி அந்த குழந்தை டயர்டாகி அந்த குழந்தைங்க உட்கார்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. எனர்ஜி லெவல் அவ்வளோ ஹையாக இருக்கிறப்போ நீங்கள் எப்படி உட்கார முடியும்? அந்த குழந்தைக்கு அளவுக்கு அதிகமான எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய கொடுத்தீங்க அப்படின்னாக்கா யோகா கற்றுக் கொடுக்குறது, இல்லை யோகா முடியல அப்படின்னா கூட பார்க் அழைச்சிட்டு போய் நிறைய ஆக்டிவிட்டி கொடுங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகி ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குறப்ப மைண்டும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல போயிடும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 8வது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அந்த குழந்தைக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டான டைமுக்கு தூங்க வைங்க, கரெக்டான டைமுக்கு எழுந்திரிக்க அந்த குழந்தை தானாக பழகும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டிவி பார்த்துட்டு அவங்க பார்க்கணுன்றதுக்காக தன்னோட சுயநலத்துக்காக அந்த குழந்தையையும் முழிக்க வைக்கிறாங்க. கேட்டால் என் குழந்தை வந்து இந்த சீரியல் பார்த்துட்டு தான் தூங்குவான், என் குழந்தை வந்து எதிர்நீச்சல் பார்த்துட்டு தான் தூங்குவான், என் குழந்தை அந்த சீரியல் பார்த்து தான் தூங்குவான். அந்த குழந்தை சப்போஸ் அந்த குழந்தை சொல்லுதுன்னா அந்த குழந்தை ஆச்சு டிவி காமிச்சிச்சுன்னா டிவி உடனே போட்டு விட்டுறது. ஸோ அப்போ வந்து இதை பார்த்துட்டு தான் தூங்குவான். அந்த நம்ம பார்க்கணுன்றதுக்காக அந்த குழந்தை மேலே பழிய சொல்லிவிட்டு நாம் 10:30 மணி 11 மணி வரைக்கும் வந்து நம்ம டிவி பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையும் நம்ம உட்கார வச்சுட்டு இருந்தோன்னா அந்த குழந்தையோட ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்ப பெரிய லெவலில் பாதிக்கும். அந்த குழந்தைய நீங்கள் ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அந்த குழந்தைய ஒரு 9 மணிக்கு நீங்கள் படுக்கிறதுக்கு பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. மைல்டாக வேணால் ஏதாவது ஒரு மியூசிக் போட்டு விடுங்க, மைல்டாக ஒரு சாமி பாட்டோ இல்லை சூதிங்கான மியூசிக்கோ ஏதாவது ஒன்று போட்டு விட்டு அந்த குழந்தைக்கு ஸ்லீப் பேட்டர்னை ரெகுலேட் பண்ணுங்கள். கரெக்டான டைமுக்கு அந்த குழந்தை தூங்குனாங்கன்னா காலையில் எந்திரிக்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்பாங்க. அவங்களோட ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. அவங்களோட பாடி ரெகுலேட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி மத்தியானமும் தூங்குறாங்கனாக்கா அந்த குழந்தைங்க தூங்குறப்போ நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம எந்த சவுண்டும் இல்லாமல் டிவி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் அமைதியான இடத்துல அந்த குழந்தைய நீங்கள் தூங்க வைங்க. இன்னொன்று அந்த குழந்தைக்கு யூரின் போகிற பழக்கம் இருக்குது நைட்டுனாக்கா அது கூட அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் அட்லீஸ்ட் டயப்பர் போட்டாவது நீங்கள் அந்த குழந்தைய தூங்க வைங்க நைட் டயத்தில். ஸோ அந்த குழந்தை நல்லா தூங்கட்டும். நல்ல தூக்கம் அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப தெளிவான குழந்தைய காலையில் எழுந்திரிப்பாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, குழந்தைகளுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் டைம் கொடுக்காதீங்க.
ஸ்க்ரீன் டைம் கொடுக்க அந்த குழந்தையோட மூளை ஹை எனர்ஜி லெவலில் அந்த குழந்தை மூளை இருக்கும். ஓவர்வெல்மிங் ஆகிருக்கும் ஸ்டிமுலஸ். அந்த ஸ்டிமுலஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் உடனே தூங்குன்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு தூக்கமே வராது. இன்னொன்று, எதுக்கெடுத்தாலும் டிவி போட்டு உட்கார வைக்கிற பழக்கத்தையும் விடுங்க. அந்த குழந்தை கொஞ்சம் அமைதியாகும்னா டிவி போட்டு உட்கார் அப்படின்னு உட்கார வச்சு அந்த குழந்தை உட்காந்துரும். ஏன் குழந்தை உட்காருது அப்படின்னு நினச்சிட்டு டிவியை போட்டு விட்டுருவாங்க சில பேரண்ட்ஸ். டிவியை போட்டு விட்டால் அந்த குழந்தை எதுவுமே லேர்ன் பண்ண போகிறது கிடையாது. சில பேரண்ட்ஸ் பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, அவனாக பார்த்து கற்றுக்கிட்டான், அவனாக தான் அந்த டான்ஸ் ஆடுறான், அவனாக தான் அந்த மூமெண்ட் பண்ணுறான், அவனாக தான் அதை பேசுகிறான் அப்படிம்பாங்க. அவனா பேசுகிறதுக்கு நாம் எதுக்கு அப்போ? நம்ம ரோல் என்ன இல்லையா? ஸோ அவங்களா பண்ணுறதுன்றது ஒரு ஜஸ்ட்டு பார்த்து அவன் பண்ணுறானே ஒழிய அவனாக உணர்ந்து இதுக்கு இந்த நேரத்தில் இதான் பண்ணணும், ஒரு கேள்வி கேட்டால் இதான் பதில் சொல்லணும், ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இப்படி தான் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ ஸ்க்ரீன் டைமில் அந்த குழந்தைங்க கற்றுக்குவாங்க அப்படின்றது 100% போய் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். யார் கற்றுக்குவாங்கன்றதுக்கும் ஒரு இது இருக்குது. யாருன்னா நல்ல லாங்குவேஜ் தெரிஞ்ச குழந்தைங்க, நல்ல பேச கற்றுக்கிட்ட குழந்தைங்க அதில் மேபி ஏதாவது லேர்ன் பண்ணலாம். ஆனால் 0 to 3 இயர்ஸில் உள்ள குழந்தைங்க ஸ்டில் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்க குழந்தைகளுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுத்தா அட்டர் வேஸ்ட். எதுவுமே அவங்க லேர்ன் பண்ண போகிறது கிடையாது. இருக்கிறதுலே முக்கியமான பாயிண்ட்டு இதுதான். யூஸ் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அட்ரிபியூட்ஸ். நிறைய பெற்றோர்கள் செய்ய மறந்து போகிறது, தெரியாமல் இருக்கிறது இதுதான். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த குழந்தை ஜங்க் ஃபுட்டு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றப்போ ஒரு சாக்லேட், ஒரு லாலிபாப் எக்ஸாம்பிள் சாப்பிடுதுன்னா அந்த குழந்தை சாப்பிடாது. என் பையன் லாலிபாப்லாம் சாப்பிடவே மாட்டான், என் குழந்தை சாக்லேட்டே சாப்பிட மாட்டான், பிஸ்கெட்டே சாப்பிட மாட்டான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடாது. ஜங்க் ஃபுட்டுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் பிஸ்கெட்டாக சாப்பிட்டுட்டு இருப்பான், சாக்லேட்டாக சாப்பிட்டுட்டு இருப்பான், எப்போ பார்த்தாலும் இனிப்பு சாப்பிட்டே இருப்பான் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த குழந்தைங்க காதில் அது பதிஞ்சு அந்த குழந்தைக்கு அதுதான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அந்த குழந்தைய நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. நம்ம மேலே தான் தப்பு, நாம் பண்ணுறது தான் தப்பு. அதே மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டு ஒரு சாப்பிட்றப்போ, சப்பாத்தியா, ஐயையா அவன் சப்பாத்தியே சாப்பிட மாட்டான், பொங்கலா, ஐயோ தொடவே மாட்டான், இட்லி அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, தோசை மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ அந்த குழந்தைகளோட மனசில் ஜங்க் ஃபுட்டுக்கு ஹை ப்ரிஃபரன்ஸும் ஹெல்தி ஃபுட்டுக்கு லோ ப்ரிஃபரன்ஸும் மனசில் பதிவாயிடும். நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைங்க இப்படியே இருக்கிறதுக்கு பழகிடுவாங்க. இந்த மாதிரி பழக்கப்படுத்திருந்தீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க வார்த்தைகள் அப்படின்னாக்கா குழந்தைங்க முன்னாடி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஹெல்தி ஃபுட்டு கொடுக்குறப்போ இது உனக்கு ரொம்ப பிடிக்கும், இட்லி சாம்பார்னால் உனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்றைக்கி கடகடன்னு சாப்பிட்ருவோம் பாருங்கள் அப்படின்னு பாசிட்டிவாக பேசுங்க. ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றப்ப ஐயா அவனுக்கு இந்த சாக்லேட் பிடிக்கவே பிடிக்காது, தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுது. அப்போ அந்த குழந்தைக்கு ஓகே நான் சாப்பிடவே கூடாது போல், இதுதான் நான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுன்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும். ஸோ நல்ல விஷயத்துக்கு பாசிட்டிவாக சொல்லுங்கள். கெட்ட விஷயம் அந்த குழந்தை பண்ணுறப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி பேசணுமோ அந்த மாதிரி நீங்கள் பேசுங்க. நிறைய பெற்றோர்கள் அவங்களோட அறியாமையில் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க, தெரிஞ்சே யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10 பாயிண்ட்ஸு ரொம்ப லாங்கான வீடியோ, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஃபெயில் ஆகிருக்கும், இல்லை சக்ஸஸ் ஆகிருக்கும். எது கரெக்டாக இருக்குது, எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்ற பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா மறக்காமல் அவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.